அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அதாவது நல்ல வேலைவாய்ப்பில் இருப்பாங்க, நல்லா சம்பாதிப்பாங்க, வாழ்க்கையில் செட்டில் இருப்பாங்க, ஆனால் திருமணம் நடக்காது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, வாழ்க்கையில் ஒன்றுமே அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் திருமணம் சீக்கிரமாக நடந்துடும். அதாவது என்னதான் பொதுவான கருத்தாக ஒருவருடைய வேலை, வருமானம் போன்றவை திருமண பாக்கியத்தில் முக்கிய பங்கு வகித்தாலும், அவருடைய ஜாதக அமைப்பு நன்றாக இருந்தால் இது இல்லாவிட்டாலும் ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, சும்மா சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு திருமணம் நடக்கும், நல்ல மனைவி அமைவாங்க. அது அவருடைய பிராபத்தை, அதாவது போன ஜென்ம கர்மா என்று அதைத்தான் கூறுகிறோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்பதை அப்படித்தான் கூறுகிறோம். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா, என்னதான் ஒருத்தர் வேலையில் இருந்தாலும் 7ஆம் இடம் சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும். இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா 1/4/1986 9:58 AM அளவில் பிறந்திருக்கார். ரிஷப லக்னம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் ராகு, 7ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 10ஆம் வீட்டில் புதன் குரு, 11இல் சூரியன், 12இல் சுக்கிரன் ராகு. இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஜாதகர் 10ஆம் இடத்துல புதனும் குருவும் சம்மந்தப்பட்டதாலும், புதன் சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, கலெக்டர் ஆஃபீஸில் வேலை கொடுத்தார், நல்லா சம்பாதிக்கிறார், எந்த விதமான குறையும் இல்லை. திருமணம் தாமதமாகிறது. ஏன்னா திருமணம் தாமதமாயிட்டால் லக்ன ராசிக்கு 7ஆம் வீட்டோடு சனி சம்பந்தப்படும். கண்டிப்பாக 35 வயசு தாண்டி தான் அவங்களுக்கு திருமணம் ஆகும். இந்த ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா 40 வயதே ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை. ஏன் திருமணம் ஆகுமா? கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். எப்பொழுது நடக்கும்? இந்த ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் சூரிய கேந்திரத்தில் இருக்கிற சந்திரனோடு இணைஞ்சிருக்கார், ஒரே டிகிரியில் தான் இணைஞ்சிருக்கார். தற்பொழுது சுக்கிரன் ஜாதகம்னா இந்த ஜாதகத்துக்கு, அதாவது சுக்கிரனும் ராகுவும் 3 டிகிரிக்குள் இணைஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு பலவீனமான அமைப்பு. கலஸ்தர காரகனும் கெட்டு கலஸ்தர ஸ்தானத்தில் சனி அமர்ந்து 2ஆம் வீட்டை செவ்வாய், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்து, ராசிக்கு 7ஆம் வீட்டை செவ்வாய் பார்த்து, இது போன்ற அமைப்புகளில் ஒருவருக்கு தாமத திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். திருமணம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, சுக்கிர தசை இளமையிலே போயிடுச்சு. சுக்கிரனோட இருந்து பறித்ததை ராகு தரணும். 7ஆம் அதிபதி தசையை நடப்பதாலும் ராகு புத்தி நடப்பதாலும் இந்த ஜாதகருக்கு ராகு புத்திலேயே திருமணம் ஆகிடும். வெறுமனே பார்த்திங்கன்னா, இந்த குரு பயிற்சியில் திருமணம் ஆகும், இந்த குரு பயிற்சியில் திருமணம் ஆகும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இங்கே ஈடுபடாது. தசா புத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை சுட்டி காட்டும். ராகு புத்தியில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக திருமணம் நடைபெறும். ஏனென்றால் ராகு சுக்கிரனை கிரகணத்தில் படுத்தி இருப்பதால் இந்த கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு ராகு புத்தியில் திருமணம். குரு 10ஆம் கேந்திரத்தில் வலுத்து புதனுடன் இணைந்திருப்பதால் குரு புத்தியிலேயே புத்திர பாக்கியமும் நடைபெறும். குரு அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவருடைய காரகத்துவத்தை தனது தசாபுத்தியில் கண்டிப்பாக செய்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கிரகமும் தனது தசாபுத்தியில் ஆதிபத்தியத்தோடு காரகத்துவத்தையும் செய்யும். ஆதிபத்தியம் காரகத்துவம் இரண்டும் 2 கண்கள் போன்றது, இரண்டையும் செய்துவிட்டு தான் செல்லும். குருவனுடைய காரணமான புத்திர பாக்கியம் தனம் இதை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 6இல் மறைகிறது, ராசிக்கு 5இல் சுக்கிரன் ராகு இருக்கிறது. இது எல்லாமே தாமத புத்திர பாக்கியம் என்பதை காட்டுகிறது. உங்களுக்கு தாமத புத்திர பாக்கியம் என்றாலே திருமணமும் தாமதமாகும் என்பது அர்த்தம். இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்க நிறைய சம்பாதிக்கிறார், ஆனால் நிறைய வரங்கள் வரும், ஆனால் திருமணம் கைவிடாது. அதுக்குண்டான காலகட்டங்கள் வரும்போது தான் திருமணம் நடக்கும். இது போன்ற அமைப்பில் ஒருவருக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட, அது 7ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தியில் திருமணம் நடக்கும் என்பதை நம்ம ஏற்கனவே அறிந்தது. லக்னத்துக்கு 7ல் சனி வலுவாக இருக்கார், ராசிக்கு 7ஆம் வீட்டை சனி பார்க்குறார், 7ஆம் அதிபதி 8ல் மறைகிறார். இது எல்லாமே, அதாவது எல்லாமே ஒட்டுமொத்தமாக தாக்கும்போது தான் ஒருவருக்கு திருமணம் என்பது ரொம்ப தாமதமாகும். இங்கே ராகு சுக்கரனுடன் இணைந்திருப்பதால் தாம்பத்திய சுகத்தை ராகு புத்தியில் எப்படியாவது கொடுத்து விடுவார். அடுத்து வருகின்ற குரு புத்தியில் இந்த ஜாதகருக்கு உறுதியாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும். எனவே வேலை வாய்ப்பு, தொழில் இதெல்லாம் ஒரு ஜாதகருக்கு திருமணத்தை தடுத்து நிறுத்தும் என்று எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்ப மோசமான கேரக்டர்களுக்கு கூட பொண்ணு கிடைச்சது, மாப்பிள்ளை கிடைச்சது. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா, மோசமான பொருளாதார நிலையில் இருக்கிறவங்களுக்கும் பொண்ணு கிடைச்சிருது, மாப்பிள்ளை கிடைச்சிருது. எல்லாம் இருந்தும் கல்யாணமாகாத, திருமணமாகாத, கோடிக்கணக்கில் சொத்துக்களை வைத்துக்கொண்டு திருமணமாகாதவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் தசாபுத்தியும் 7ஆம் பாவமும் சுக்கிரனும் சம்பந்தப்பட்டது தான். நன்றி, வணக்கம்.